கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ்டாட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் கிழங்கு 7 கிழங்கு எடுத்துருக்கேங்க. 7-8 கிழங்கு எடுத்துருக்கேன். இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேகக்கூடாது, கொஞ்சம் முக்கால் வேக்காடு வேகணுங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 80% வேகணும். கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வெங்காயம் பெரிய வெங்காயங்க, 2 வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கண்ணாடி பதம் வரணுங்க. ரொம்ப கிரேவி மாதிரி ஆகாண்டாம், கண்ணாடி பதம் வரணும். கருவேப்பிலை தழை போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி போட்டு பண்ணலாம், இது கூட நல்லாயிருக்கும். அப்புறமா தக்காளியும் போடலாம். நான் ரெண்டுமே போடலை. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க, கரம் மசாலா 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் பச்சை வாடை போதுலையும் உதிரியாக இருக்கணுங்க. குழன்னு இருக்கக்கூடாது. தக்காளிலாம் போட்டால் கொஞ்சம் குழன்னு வந்துடும். உதிரியாக பண்ணணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கையும் உப்பையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ரொம்ப குட்டியாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இப்போ மசாலாவோட போட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பச்சை வாடை போதலையும் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும். நம்ம ட்ரை எடுக்கிறதுனால நமக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் இல்லாட்டா மீடியத்தில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டு ஒரு பிரட்டி எடுத்துடணுங்க. அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க உருளைக்கிழங்கு பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.